நிறைய போராட்டங்களுக்கு பிறகு 1960 பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்துச்சு. அந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல மகாராஷ்டிராவை குஜராத்லேருந்து பிரிச்சாங்க. மகாராஷ்டிராவுக்கே பாம்பேவை கொடுத்துட்டாங்க. அடுத்து 1961 கோவாவை போர்ச்சுகீஸ் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. போர்ச்சுகீஸ்லேருந்து இந்தியா அதை சீஸ் பண்ணி அதை யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க. 1987 ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட்டா மாத்திட்டாங்க. 1962 பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிட்ட இருந்து சீஸ் பண்ணாங்க. அதை யூடி யூனியன் டெரிட்டரி கூடவே லெஜிஸ்லேச்சரோட உள்ள யூனியன் டெரிட்டரியா பாண்டிச்சேரிக்கு கொடுத்தாங்க. ஏன் பாண்டிச்சேரியை தமிழ்நாட்டு கூட சேர்க்கலன்னா பாண்டிச்சேரியோட ஹிஸ்டரியும் தமிழ்நாடோட ஹிஸ்டரியுமே ரொம்ப டிஃபரெண்ட். ஸோ பாண்டிச்சேரி பீப்புள் இந்த கோரிக்கையை வச்சதுனால பாண்டிச்சேரியை தமிழ்நாடு கூட அவங்க சேர்க்கல. அடுத்து 1966 பஞ்சாப் சீக்கர்கள் இருப்பாங்க, ஹரியானால ஹிந்தி பீப்புள்ஸ் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாப் கேட்டுட்டு இருந்தாங்க, நாங்க தனி ஸ்டேட் எங்களுக்கு வேணும், நாங்க தனியா கண்ட்ரியே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இது லாங்குவேஜ் பேசிஸ்ல மட்டும் இல்ல, இது பஞ்சாபி ஸ்பீக்கிங், இது ஹிந்தி ஸ்பீக்கிங், லாங்குவேஜ் பேசிஸ்ல மட்டும் இல்லாம ரிலிஜியன் பேசிஸ்ல கேட்டுட்டு இருந்ததுனால கவர்மெண்ட் ரொம்ப பயந்தாங்க. அதனால அவங்களுக்கு பஞ்சாப் பேசுறவங்களுக்கு பஞ்சாபி பேசுறவங்களுக்கு பஞ்சாபும், ஹிந்தி பேசுறவங்களுக்கு ஹரியானாவும் கொடுத்தாங்க. பட் சண்டிகருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால சண்டிகரை யூனியன் டெரிட்டரியா மாத்தி காமன் கேபிட்டலா ரெண்டுக்கும் வச்சுட்டாங்க. ஆனா இப்போ என்னன்னா, இப்போ அந்த சண்டிகருக்காக அவங்க பெருசா ஒன்றும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல் உருவாக்கிட்டாங்க. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் 1966 யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க. 1971 ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஸ்டேட்டா கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ.